ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து எப்படி ஒரு மைக்காக வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வியூ மைக் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் அண்ட் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து யூஎஸ்பி தர்ரிங் ஆன் பண்ணிட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் கீழே ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோனில் இருக்க செட் இதுக்குள்ளே போய்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ஆன் பட்டன் இருக்கும். அந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும், உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஆர் எதுலேயுமே கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி சொல்லுது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறேன். மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போயுமே கனெக்ட் ஆகலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். அந்த ஐபி அட்ரஸை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த கிளைண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், கனெக்ஷன் சொல்லிட்டு அதில் நம்ம கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த மோட் ஆஃப் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குது. நான் வந்து யூஎஸ்பி கேபிளில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒய்ஃபை அப்படின்றத தான் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் இங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே கீழே இருக்க இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனும் யூஸ் பண்ணணும், உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்நெட்டை வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணணும், அதே டைமில் மைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஐபியை டெலிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 220 அப்படின்றத நம்ம ஐபி அட்ரஸ். ஸோ இதை நம்ம போட்டுட்டு நம்ம கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போய்ட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நமக்கு வந்து சவுண்டு கனெக்ட் ஆகவே கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்ரோஃபோன் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைக்ரோஃபோன் வியூ மைக் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்ட் வந்து இங்கே டிடெக்ட் ஆகுது. நீங்கள் எதாவது மீட்டிங் யூஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.